ஐஸ்வர்யத்தை, அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உன்னை விட்டு அநேக பணங்கள், ஐஸ்வர்யங்கள் கடந்த மாசத்துல உன்னை விட்டு கையை விட்டு போயிருக்கலாம், உன்னை விட்டு விலகி இருக்கலாம், உன்னை விட்டு தனியா போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரப்போறேங்கிறாரு. நீ விரும்புற அந்த ஐஸ்வர்யத்தை, ஒருவேளை என் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு பாஸ்டர், ஆரோக்கியம் தானே, அந்த ஆரோக்கியங்கிற ஐஸ்வர்யத்தை, சில குறைகளை கர்த்தர் மாற்றி அதை நிறைவாயாக்கும்படியாக ஆண்டவர் ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போல இந்த மாசம் நம்முடைய திருச்சபையும் நம்முடைய ஊழியத்தை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் விருத்தியும் கொடுத்து நம்மளை மகா பெரிய ஆளாய் கர்த்தர் மாக்க போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீலாம் ஒரு ஆளா, நீலாம் ஒரு ஆளா சொன்னவங்களை மத்தியில, நீ பெரிய ஆளு பாரு அப்படி சொன்னவங்க மத்தியில ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரியவனாய் ஆக்க போறதில்ல, மகா பெரியவனாய் மாத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, வாழ்க்கை வாக்குத்தத்தங்கள் ஒன்று வீணாய் போனது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்று மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு எப்படியாச்சும் பணக்காரன் ஆயிரணும், இன்னைக்கு எப்ப நம்மளாம் எப்படிங்க ஆகிறது, நம்ம கர்த்தரால் ஆயிரம்னு வேதம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்களேன். எது ஐஸ்வர்யம் நினைக்கிறீங்க? பணம் மாத்திர ஐஸ்வர்யம் இல்ல, குறைவற்ற ஆரோக்கியமான ஐஸ்வர்யம் உள்ளது. பசித்தா பசி எடுத்து சாப்பிடுவது ஒரு ஐஸ்வர்யம், படுத்த உடனே தூங்குவது ஒரு ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாட்ட நீ இருதயத்துல சந்தோஷம் இருக்கு தெரியுமா, இது ஒரு ஐஸ்வர்யம். ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யத்துல வேதனை இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் ஐஸ்வர்யம் இருக்கு, நிறைய பேர் என்ன இருக்கு, நிறைய பணம் இருக்கு, கூடயே வேதனை இருக்கு, கூட என்ன இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் வேதனையை கூட்டாத தெய்வம். ஆண்டவர் ஈசாக்கை நல்ல நேரம் பாருங்க, ஆண்டவர் இந்த மாதத்துல நம்மளை ஐஸ்வர்ய சம்பூர்ணாய் கர்த்தர் வைக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். எதுல பாருங்க, ஒருவேளை நீ நினைக்கலாம் இந்த 9ஆம் மாசத்துல எப்படி நடக்க போகுது, எது நினைக்க, அப்படி இல்லை. உனக்கு வர வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய ஊற்றுக்கண்ணை திறக்கிற தேவன். அல்லேலூயா. இது வரைக்கும் வாழ்க்கையில சித்தனாவை பார்த்தேன். சித்தனானா என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நீ செய்வ, அது இன்னொருத்தர் பிடிக்கிடுவாங்க. ஒரு காரியத்தை உனக்குன்னு செய்யறதுக்காக நீ பிரயாசப்படுவ, ஆனா வேற ஆளை வந்து உட்கார்ந்து ஆளுக செய்வாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில சித்தனாவை பார்த்த, இனி வருகிற நாட்கள் ரெகோபோத்தை நீ பார்ப்ப. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ரெகோபோத்துன்னு என்ன? இடம் கொண்டு பெருகுவது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சித்தனாவை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற உனக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல விருத்தி அடைவே என்று சொல்ற ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமீன்.